கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு கல்வி துவங்குகிற ஆண்டு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த குரூப் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன படித்தா வேலை கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, பல விதமான டென்ஷனில் இந்த வார்த்தையில் கேட்குறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். நமக்கு ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறாரு. நம்ம ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டவே மாட்டாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். உங்கள் பிள்ளைகள் என்ன படித்தா, எந்த காலேஜில் படித்தா ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறுவாங்க, அவருடைய ஆத்தும ஆதாயத்திற்கு பிரயோஜனமாக வருவாங்க, கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படி கனி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய முழு கதையும் ஆண்டவர்கிட்ட ரெடியாக இருக்கிறாங்க. எப்போதான் உங்களுக்கு தெரியும், இறந்த நாள் வரை அவர் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். ஆமென். இந்த செய்தி கேட்கிற அருமை பிள்ளைகளே, உங்க கதை ஏசப்பா ரெடியா வச்சிருக்கிறார். எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கல்வி ஆண்டிற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கைகளில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பண தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களிடத்துல சுமார் 1000 முழுநேர மிஷனரிகளுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிதி தேவை இருக்குதுங்க. இதுபோக நிறைய கிராமங்களில் ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். தாய் தகப்பன்ற பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையே 2 பிள்ளைக்கு பணம் தேவை இருக்குது, சில ஆயிரங்கள். யோசித்து பாருங்க. எங்களுடைய மிஷனரி பிள்ளைகள்லாம் கணக்கு பார்த்தா நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணுங்க. எங்கள் மிஷனரி பிள்ளைகளுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதுமா? என்ன செய்யணும்? அங்கே நிறைய கிராமத்தை புதுசாக ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளும் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களையும் படிக்க வைக்கணும்ல. அல்லேலூயா. அவங்களுக்கும் தேவை இருக்குல்ல. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தேவைகள், சுமார் 35 லட்சம் ரூபாய்களுக்கு மேலாக தேவை இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாரானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், என்ற காணிக்கைகளை கல்வி நிதிக்காக நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்பாய் வேண்டுகிறோம். ஜெபியுங்கள் ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய மிஷனரி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கண்டு நாளை தலைவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கண்ணீர் துடைக்குள்ளாக மாறும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் என்ற உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா?
நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான நாட்கள் 2 நாட்கள். ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற நாள். ஏசப்பா அந்த உலகத்தில் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியான பர்பஸ் இருக்கும். இந்த வானம், பூமி, ஸ்டார், சன், மூன் எல்லாத்துக்குமே அதனோட வேலை கரெக்டாக இருக்குது. அதே போலதான் நம்ம இதயம் இன்னும் துடிக்கிறதுக்கும், நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுக்கும், நம்ம இன்னும் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஏசப்பாட்ட கேட்க வேண்டியதுதான். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலக அதிசயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம சீன பெருஞ்சுவர். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது அதை பார்த்தணுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும், அப்படிதானே? அது 4500 மைல் நீளமும் 35 அடி உயரமும் 25 அடி அகலமுமா செம பிரம்மாண்டமா எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த 100 ஆண்டுகள்ல 3 முறை அங்க உள்ள காட்டு மிராண்டிகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அந்த செவரை உடைச்சோ அப்படி இல்லாட்டி அந்த செவரை தாண்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவங்க உள்ள போல. அங்க காவல் காக்கிற காவலாளி கிட்ட லஞ்சம் கொடுத்து ஈஸியா மெயின் கேட் வழியாவே உள்ள போயிட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கும் காரணமா இருந்துச்சு. இதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது ஏசப்பா கிட்ட இருந்து வர்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுக்குது. நாமளும் போதுன்ற மனசோட வாழ கத்துக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் 3:1-2 என் மகனே, என் போதத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டவர். மார்க் 91 சங்கீதம். மலையில் மறை இருக்கிறவன் சடகுடன் எல்லாம் தங்குவான். நான் கதிரை நோக்கி நீதான் நடக்கலாம் என் கோட்டையின் தேவன் நான் நம்பியிருக்கிறேன். அவருடைய வேணோடு கணக்கும் பாலாக்கும் கொள்ளைனுக்கும் தப்புப்பார். அவதம் செல்லாலே அவன் முழுவதும் சத்தியம் கீழே அடைக்கலும் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் ஆகும். 2 பயந்துக்கும் பலிப்பருக்கும் அமுக்கும் நன்மான் கொள்ளைனுக்கு மதியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது 10 மன்னர் பேர் இருந்தாலும் அது நணுகாது. உன் கண்களா மாத்தான் நீ இதை பார்த்து துமார்க்கு ஒரு பெண்ணை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கணுமா கத்தரை உனக்கு தாமா கொண்டாய். ஆகையால் பொலாப்பு உனக்கு நேரிடாது, வாதம் கூட தங்காது. உன் வழிகள் எல்லாம் உனக்கு காக்கும்படிக்க உனக்கு அந்த தூளுக்கு கட்டிடுவாய். உன் பாதம் கடலில் அறுதாறு படிக்க உன் தன் கையில் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரைன் பாம்பு மேலும் நின்று நடந்து வருஷத்தை வைத்து போடுவாய். அவனத்தில் வஞ்சரிக்கப்பட என்னோட இடிப்பேன் என் நம்ம திறந்திருக்கிறேன் உன்னை இடத்துல வைப்பேன். அவனை என்னை நோக்கி நான்கு மருந்து தருச்சவேன். ஆபத்தில் நானே உனக்கு வந்து தப்பித்தான் கண்டுபிடித்துவேன். நீடித்த நாட்களில் இந்த செகண்ட் ரசிப்பை அவன் கம்மிப்பேன். ஆமென். நான் சொல்றேங்க, ஜெப அறைக்கு போறதுக்கு முன்னாடி பயங்கர கண்ணீர், வேதனைகள், காயங்கள், எத்தனையோ பேர் அவமானமா பேசின வார்த்தைகள், இப்படித்தாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்திற்கு பின்பாக என்ன ஆண்டவர் ஐயா எல்லாம் துக்கங்களையும் சந்தோஷமும் மாற்றுகிறார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் ஸ்ரீ குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே சந்தோஷந்தாங்க. இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்கள், அவர் ஊழியம் செய்த நாட்களில் எத்தனை பெரிய சந்தோஷம். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. பாருங்க,
இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சந்தோஷம் வந்தது. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்து பிறப்பு. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு மனிதராக இந்த உலகத்தில் பிறந்தபோது எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் பிறந்த நாள் முதல் சந்தோஷங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய உள்ளத்தில் பிறக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒருவேளை இன்னும் நான் ரட்சிக்கப்படலை, இன்னும் அந்த சந்தோஷத்தை உணரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? காலம் தாமத்தாதீங்க. காசா பணம் அங்கே வாயா வலிக்கும் போது இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கங்க. ஏசப்பா, இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை ஒரு விஷயம் மன்னித்தரலுங்க. இந்த ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, உங்களுடைய பிள்ளையா என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். அவ்வளோதாங்க ஜெபம். ஏசப்பா உங்க உள்ளத்துக்குள்ள வந்துருவாரு. அவர் பிறந்துட்டாருன்னா, இந்த உலகத்துல ஏசப்பா மனிதரா பிறந்த போது என்னெல்லாம் அற்புதங்கள் செஞ்சாரோ, அதே போல உங்க உள்ளத்துல பிறந்த ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் செய்வார். இழந்தவைகளை திரும்ப கிடைக்க செய்வார். ஆமென். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார். குழந்தை பாக்கியம் இல்லையா? இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் தருவார். அற்புதங்களை செய்கிறவர் தாங்க ஏசப்பா. இந்த உலகத்துல வந்து அற்புதங்கள் செய்த அதே அற்புதத்தை உங்க உள்ளத்துல பிறந்த ஏசப்பா எல்லா அற்புதங்களையும் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது என் மனசுல என்ன தெரியுமா வந்துச்சு? முன்னர் பின்னர், அவ்வளவுதாங்க. அல்லேலூயா. பிஃபோர் ஆஃப்டர், இவ்வளவுதாங்க பிரசங்க தலைப்பு. நான் பெரிய டீப்பா பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனா கிடையாது. என் மனசுல ஏசப்பா என்ன பேசுகிறாரோ அதை தான் சொல்லி கொடுக்குற பிரசங்கியார். ஒரு கன்வென்ஷன் கூடத்தில் 3 நாள் பிரசங்கம் பண்ண போனேன். 3 நாள் காலையில் சர்வீஸ் முடிஞ்சு ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். 3ஆவது நாளில் வெள்ளிக்கிழமை பேசிட்டேன், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேக் பேசிட்டேன், சனிக்கிழமை சாயங்காலம் ஸ்பெஷல் மீட்டிங்கில் பேசிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசிட்டேன். 4 செய்தி முடிச்சு இருக்கிறேன். அப்போ வந்து என்ன பிரதர் 4 செய்தி கொடுத்தீங்க, சும்மா அப்படி மேலே ஓட்டமாக நுனிப்புல் மாதிரி போகிறீங்க, அப்படி டெப்த்தாக உள்ள கூடி போக வேண்டியம்மா, ஆராய்ச்சி அப்படி போக வேண்டாமா அப்படி சொல்லி என்னை திட்டுறாருங்க. நான் சொன்னேன், நான் எளிமையான பிரசங்கியா இருக்கேன், நான் கிராம ஊழியக்காரங்க, கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு இவ்வளவுதான் பேசணும், இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு இவ்வளவுதான் பேச முடியும். அல்லேலூயா. இல்லை தம்பி, நாங்கள்லாம் டெப்த்தாக பிரசங்கம் கேட்டு கேட்டு பழகிட்டோம், இந்த கன்வென்ஷனில் உங்களை ஏன் தான் கூப்பிட்டோன்னே தெரில. வேற போன வருஷம் வந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கர்னா பயங்கர டெப்தா பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? அல்லேலூயா அப்படி சொன்னார். நான் சொன்னேன், சரி எளிமையான பிரசங்கங்களை நான் பண்ணினேன். நேற்றைய சனிக்கிழமை சாயங்காலத்தில் உங்களுக்கு என்ன நான் பிரசங்கம் பண்ணேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன பைபிள் வாசிக்க தொடங்கணும், ஜெபிக்க தொடங்கணும், ஊழியம் செய்ய தொடங்கணும், கொடுக்க தொடங்கணும், என்னமோ தொடங்கணும்னு சொன்னீங்க தம்பி. சரி, இது எளிமையான பிரசங்கம் தானே. நான் அவர்கிட்ட திரும்ப கேட்டேன், நீங்கள் தொடங்கிட்டீங்களா, ஜெபிக்க தொடங்கிட்டீங்களா? இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஏசப்பாட்ட ஜெபிக்க தொடங்கினீங்களா? ஆண்டவர் வார்த்தைகளை பேசுவதை கேட்கும்படி பைபிள் வாசிக்க தொடங்கிட்டீங்களா? ஆலயத்திற்கென்று நீங்கள் வந்தீங்களா? ஒருவேளை தியாகத்தோடு நீங்கள் கொடுத்தீங்களா? அல்லேலூயா தொடங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை தம்பினார். நான் சொல்கிறேன், முதல்ல எளிமையாக சின்னதாக முதல்ல கீழ்ப்படிங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படிங்க, அடுத்து டெப்த்தாக போகலாம். நீங்கள் அடுத்த வாட்டி இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், உங்களை தனிப்பட்ட விதமாக நான் உட்காந்து உங்களுக்கு வெளிப்படுத்த விசேஷத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பாருங்க, இன்றைக்கு இருக்கிறவங்க யாருக்குமே புரியக்கூடாது அந்த வெளிப்படுத்தும் விசேஷங்கள், குத்து விளக்கு நடுவில், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலைங்க. ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? கதை சொல்றாருங்க. காக்காவை பாருங்கிறாரு, அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறது இல்லை. அவைகளை பிழை போட்டுகிற பரமபிதா உங்களை பிழை போட்ட மாட்டாரா? அல்லேலூயா. இன்னும் இளையகுமாரன்
மூத்த குமாரன் கதை சொல்றார் ஆண்டுடைய அன்பை விளக்குவதற்காக. விதைகளை வச்சு ஒரு ஓமைகளோடு கூட அவர் பேசுகிறார். அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுடைய பிரசங்கத்தை நான் ரொம்ப விரும்பி கேட்கிறேன். ஏன்னா அப்படியே அந்த பிரசங்கத்திலே ஒட்ட வச்சிடறாருங்க. அது ஆன் பண்ணி பிரசங்கம் பண்ண கேட்க தொடங்கிட்டோம்னா அது முடிவு வரும் கேட்க தோன்றுகிறது. ஏன்னு சொல்லுங்களேன், அவர் பாருங்க சின்ன சின்ன கதைகள் ஓமைகளை சொல்லுவார், எல்லாருக்கும் புரிகிறாப்புல இருக்கும். தினகரன் ஐயா பிரசங்கத்தை பெரிய ஆட்களும் கேட்பாங்க, சின்னவர்களும் கேட்பார்கள், சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் கேட்பார்கள். அடுத்ததாக ரசித்து பிரசங்கத்துக்கிட்டு ரம்யான எங்களை நேசிக்கிற தகப்பனை போன்று இருக்கிற மோகன் சி லாசரஸ் அவர்கள் பாருங்க, அவங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்லுவாங்க, 3 கதை சொல்லுவாங்க, 3 சம்பவங்களை சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் பைபிள் காலேஜில் படித்ததை இல்லை உங்கள் டெய்லி டிவோஷனில் படித்ததெல்லாம் ஒப்பிக்க கூடாது, யாருக்குமே புரியாமல் பேசக்கூடாதுங்க, எளிமையாக பேசணும். நான் ஒரு எளிமையான பிரசங்கியா இருங்க. ஏசுகப்பாட்டை இன்னைக்கு நான் கேட்டால் ஆண்டவர் சொல்றார் முன்பாக பின்பாக. இவ்வளவுதான் பிரசங்க தலைப்புங்க. என்ன முன்பாக பின்பாக? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில வருவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்து வந்த பின்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. இதுதாங்க பிரசங்கம், முன்னும் பின்னும். ஆமென். அல்லேலூயா. நான் என் பேர் கணேசனுங்க. என் வாழ்க்கைனா சொன்னேன்னா வெக்க கேடுங்க. இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வரலாட்டா இந்நேரம் நான் பெரிய அரசியல்வாதியாய் எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாங்க. எனக்கு அவ்வளோ ஆசைங்க எங்கள் தொகுதியில் நான் எம்எல்ஏ வரணும். இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்குள்ளே வரலாட்டா ஏதாவது ஒரு வியாபாரி ஆயிரணும், ஜவுளி வியாபாரி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கலாம், என்னென்னமோ ஆயிருக்கலாங்க. இன்னைக்கு இந்த ஒரு மகிமையான ஒரு டேவிட் கணேசனாக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு புரோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரு. என்ன சந்தோஷம் ஐயா. நான் ஊழியத்துக்கு வந்து 6 மாசத்துல எனக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க, வேலை வந்துருச்சுங்க. அல்லேலூயா. நான் ஏசப்பா ஊழியத்துக்கு வந்த பிறகு தானே வந்துருச்சு. நான் சொன்னேன், இப்போதானே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒப்பு கொடுத்து. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அந்த வேலைக்கு போயிருப்பேனே, என்ன செய்யணே தெரிலங்க. நான் அப்பொழுது எனக்கு பைபிள் வசனத்தை குறித்துனா ரொம்ப தெரியாது. உங்களை போல கிறிஸ்துவ நண்பர்கள்ட்ட போய் கேட்டேன். நான் இப்போ ஒரு 6 மாசமா ஊழியம் செய்கிறேன், எனக்கு இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேலை வந்திருக்குது, இப்போ நான் வேலைக்கு போவா தொடர்ந்து நான் செய்கிற ஊழியத்தை செய்வான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ நண்பர்கிட்ட கேட்டால் அவங்க வசனத்தின் மூலியமா அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க, எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்தா வரும். டேவிட் கணேசன் ஏசப்பா சித்தம் இல்லாமல் இந்த வேலை உங்களுக்கு வந்திருக்கவே வராது, கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போங்க. அவங்க கேட்டாங்க, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஆமாங்க, ₹1 இல்லைங்க, ஒரே ஒரு பேண்ட் 2 சட்டை தாங்க இருக்குது, செருப்பு கூட எனக்கு போட தெரியாதுங்க, எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டங்க. அதான் கணேசன், இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ ஏசப்பா ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு பெரிய வேலை கொடுத்துறேன், இனிமேல் வேலைக்கு போயிருங்க, உங்களால் முடிஞ்சு சின்ன சின்ன ஊழியம் அடுத்து செஞ்சுக்கோன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்துல மனசு கேட்கல. நான் ஏன் தெரியுமா ஊழியத்துக்கு வந்தேன்? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்கன்னா சாக கிடந்தேன். ஏசப்பா அறிவதற்கு முன்பாக டாக்டர்கள் என்னை பரிசோதித்துட்டு சொன்னாங்க, நீங்கள் 6 மாசத்துல செத்து போயிடுவீங்க, உங்களுக்கு இருதய வியாதின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் போய் ஒன்றும் சரியாகலைங்க. கடைசியாக அந்த ஏசப்பாட்ட வந்தேங்க. ஏசப்பாட்ட வருவதற்கு முன்பாக சாவை நினச்சி அழுதுகிட்டே இருப்பேங்க. சாப்பிட மனசு இருக்க எப்படிங்க சாப்பிட முடியும்? ஐயோ நம்ம சாக போகிறோன்னு அந்த பயம் மட்டும்தாங்க இருக்கும், தூக்கமே வராதுங்க. ஐயோ தூங்கினாலே நம்ம சாக போகிறோமோன்னு சொல்லி அந்த பயம். நான் சொல்லுவேங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த பயம் வேணாலும் வரலாங்க, அந்த மரணத்தை குறித்து பயம் வந்துச்சுன்னா ஐயோ அது நரகம் ஐயா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட மரண பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? என் ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட மரண பயம், தூக்கம் இல்லை, சாப்பிட மனசு இல்லை, சாகிற நிலைமையில ஏசப்பாட்ட வந்துட்டேங்க. ஏசப்பாட்ட நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேங்க.
அல்லேலூயா. ஜெபித்ததுக்கு பின்பாக ஏசப்பாவை நான் கூப்பிட்டேங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா கூப்பிட்டேங்க. நான் சொல்றேங்க, கிறிஸ்தவனை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க வாட்டுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை, இன்னும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க வாயை திறந்து முழு இருதயத்தோடு அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. இது கஷ்டமாங்க? வாயின் வார்த்தையினாலே ரட்சிப்பு உண்டாகுமா, விடுதலை உண்டாகுங்க. இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே உங்க மேல இப்ப வல்லமை இறங்குங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கும் போதே சும்மா சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க. பர்த்திமேங்கிற ஒரு குருடன், அவன் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், கண்ணே தெரியாது அவனுக்கு. பாருங்க, பிச்சை எடுக்கிறவனுக்கு கலெக்டர் வேலை அங்கே கிடைக்கும், இன்னும் ஒரு வழி கிடையாது. வயிற்று சாப்பாடு சாப்பிடணும்னா பிச்சை தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கேள்விப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு அவனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதாங்க. நிறைய பேர் அதட்டுறாங்க, அவன் இன்னும் சத்தமா கூப்பிடுறான். ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அவ்வளவுதான், நான் பார்வையிடணும், அவ்வளவுதாங்க. 2 குருடான கண்களும் திறக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலேயோ ஒளி வெளிச்சம் வருகிறது. ஐயா, எல்லாம் புதிதாக இந்த உலகத்தை பார்க்கிறான், அற்புதங்களை அவன் பார்க்கிறான், அதிசயங்களை பார்க்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துவை வாய் திறந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடி வர பிச்சைக்காரன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்ட பின்பாக பைபிள்ல போட்டிருக்குது, பார்வை அடைந்து அவன் இயேசுவுக்கு பின் சென்றான், அவன் சீசனாக மாறிவிட்டான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே, நான் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றேன், காசா பணமாங்க வாயா வலிக்க போது, சும்மா கேளுங்க. இப்ப நீங்க செய்தி முடியுந்தடி வெயிட் பண்ண வேண்டாம். சும்மா ஏசப்பா என் கடன் பிரச்சனை மாத்துங்க, ஏசப்பா எனக்கு இறங்குங்க, ஏசப்பா என் குடி பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, ஏசப்பா எனக்கு வியாதியை சுகப்படுத்துங்க, சும்மா கேளுங்க. அல்லேலூயா. அவர் வருவார். அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் வருவார். ஐயா, உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார், உங்கள் தொழிலுக்குள் வருவார், உங்கள் வீட்டிற்குள் வருவார். அவர் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்வார். ஐயா, அற்புதங்களை செய்வார். நான் கூப்பிட்டேன், சந்தோஷம், என் அறியாத சந்தோஷம். ஐயோ, இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ பாவத்தை செய்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க, அதெல்லாம் சிற்றின்பங்கள்ங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ குடிக்கிறீங்களா, சிகரெட் குடிக்கிறீங்களா, சாராயம் குடிக்கிறீங்களா, விபச்சார வேசித்தனம் பாவத்தில் அடிமையா இருக்கீங்களா? நான் சொல்றேங்க, அதெல்லாம் சிற்றின்பங்கள். இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து யாரு தெரியுமா? இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம், சிகரெட்டும் சாராயமும் குடிக்க முடியாத சந்தோஷம், இயேசு கிறிஸ்து நீ கூப்பிட்ட மாத்திரத்திலே அவர் உனக்கு தருவார். ஐயா, ஐயோ, அது விவரித்து சொல்லவே முடியலங்க. ஏதோ நடக்கிறது. சாவ நினைச்சு தூக்க வராது, இப்போ நன்றா தூக்க வருகிற ஒரு பலன் இருக்கிறது. என்ன அருமையான சந்தோஷம் ஐயா. அல்லேலூயா. டாக்டர் இடத்துல போய் என்ன செக் பண்ணா டாக்டர் சொல்றாரு, வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். டான்ஸ் ஆடெல்லாம் போல இருந்துச்சுங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக வரும்படி நான் ஜெபித்தேனோ அவர் வந்தார். அவர் வந்த பின்பாக எல்லாம் மாறிவிட்டது ஐயா. என் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஆமென். பாருங்க, வேத புஸ்தகத்துல அன்னாள்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை குறித்து காரியங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்லை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறவங்களுக்காக கவனிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார்கள். பாருங்க, ஒரு குறைவு இருக்குன்னா குறைவு நினைச்சு நாம அழுகிறோமோ இல்லையோ, அந்த குறைவு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றதாங்க ரொம்ப மன வடிவுங்க. சக்களத்தின் போய் பைபிள்ல போட்டிருக்கு. செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சொல்லி சொல்லி காமிக்கிற சக்களத்தைகள் உங்களுக்கு கூடிட்டாங்களா? பாருங்கள்,
இவள் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக, அன்னாள் ஆண்டவரை சந்தித்து இருதயத்தை விட்டு ஜெபிப்பதற்கு முன்பாக அவள் என்னெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை, கண்ணீரை வடித்தாள், கண்ணீர் சிந்தினாள் என்பதைத்தான் வேதம் சொல்கிறது. சக்களத்தை மனமடி உண்டாக பேசினார்களாம். சாப்பிடாமே அந்த அம்மா இருப்பாங்க. ஒரே துக்கப்படும்படியான மனமடி உண்டாக பேசுகிற வார்த்தைகள், நினைத்து நினைத்து உருவ குத்தி கொள்ளுகிற அழுகையின் வார்த்தைகள். சாப்பிட மனசு இருக்காது. அம்மா, அண்ணாலம்மா சாப்பிடுமா. அவள் எத்தனையோ பேர்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள் குத்துவதினாலே சாப்பிட மனது இல்லை ஐயா. பாருங்க, இந்த அண்ணாளுடைய அனுபவத்தை நான் 27 வருஷத்துல என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேங்க. ஒருவேளை நீ கேட்கலாம், கிராம ஊழியத்துக்கு போகும்போது புறஜாதிகள் உங்களை திட்டாங்களா கணேசன்? இல்லவே இல்லைங்க. புறஜாதிகள் என்னை அதிகமாக திட்டுனதை காட்டிலும் கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்னுடைய அர்ப்பணிப்பை சந்தேகித்து என்னை மனமடி உண்டாக பேசினார்கள். என் ஊழிய திட்டங்களை கேலி செய்தார்கள் ஐயா. ஒரு எச்சி இலையை போல தூக்கி எறியப்பட்டு இருக்கிறேன். எத்தனை மனமடிவு ஐயா, மனமடிவுண்டு ஐயா. பாருங்கள், எப்படித்தான் இந்த அன்னாளையும் துக்கப்படுத்துகிறார். அதனால சாப்பிடாமே இருக்கிறார். என்னுடைய நாட்கள்ல எத்தனை நாட்கள் நான் சாப்பிடாம இருந்திருக்கிறேன் தெரியுமா? அழுது கொண்டே இருப்பேன். ஐயோ, நான் செய்கிறது ஊழியம் இல்லையா? நான் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் நேசிக்கலையா? ஒரு ஊழியக்காரர் இடத்துல எங்கள் ஊருக்கு கன்வென்ஷன் வந்திருந்தார். அவர்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கெதறி அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக போனேன். அவர் என்னை விசாரித்தார். நான் சொன்னேன், என்ன ஊழியம் பார்க்குறீங்கன்னு என்ன இடத்துல விசாரித்த போது என்னுடைய சாட்சிகளை சொன்னேன். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிட்டாரு, எனக்கு உயிர் கொடுத்துட்டாரு, என் கண்ணீரை துடைச்சி ஆண்டவரை நான் மறுதலிச்சிட்டேன். ஆனாலும் ஏசப்பா என்னை தேடி வந்து எனக்கு தரிசனமாய் அழுது கொண்டே இருந்தார். அவருடைய அழுகிற சத்தத்தை என் காதுகளால் கேட்டேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, அவரை அறியாத, அவர் பேரை கூட கெட்டிராத ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவரை என் கண்களினால் பார்த்தேன். என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி நான் அவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நான் ஊழியம் செய்யும்போது எத்தனையோ அற்புத அடையாளங்கள் என்னை கொண்டு செய்தார். ஆனாலும் நான் போகிற அந்த கிராமத்தில் அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள் மறுபடியும் பின்தொடர் பணிகளை செய்யும் போது, உங்களுக்கு அற்புதம் ஏசப்பா செஞ்சார்ல, உங்க வியாதியை சுகப்படுத்தினால ஏசப்பாவுக்கு நீங்க நன்றி சொல்றதுக்கு ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னா அவங்க யாரும் முன் வர மாட்டாங்க. எங்க ஜாதி ஜனம் எங்களை வெறுத்துரும், படிப்பறியவாத ஜனங்கள். அப்ப என் மனசுல ஒரு சோர்வு, ஐயோ நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் வேஸ்ட் ஆகுதே, இவ்வளவு அற்புதம் செஞ்சு அவங்க ஏசப்பாவை நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லி, ஏசப்பா நான் ஊழியம் செய்கிறது வேஸ்ட்டு தானான்னு சொல்லி ஜெபிச்சப்பா ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு கிராமத்தில் ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னா நீ ஆடை ஏன் பார்க்குற? ஆட்டுக்குட்டியை முதல்ல மேய், சிறுவர்களை சந்தி, வாலிபர்களை சந்தின்னு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு பார்த்து அந்த ஊழியக்கார ஐயாட்ட சொன்னேன், நான் ஒரு கிராமப்புறங்களில் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், தம்பி போ தம்பி, இது என்ன ஊழியம்? என்னை போல பெரிய கன்வென்ஷன் செய்தியாளர் இருக்கணும், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணணும். நேற்றுக்கு பார்த்தீங்கள கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. அப்படிதான் அதுதான் தம்பி ஊழியம் அப்படி சொன்னார். நான் பார்க்குறது ஊழியமே இல்லை, இது பைபிளே இல்லை. அது என்ன சிறுபிள்ளை மட்டும் ஊழியம் செய்கிற, சிறுபிள்ளைகளை சந்திக்கிறதா ஊழியம் சொல்கிறாரு என்ன சொல்லிட்டாருங்க. ஐயோ, எத்தனை மனமடி வண்டைய வீட்டில் வந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். சாப்பிட மனசு இல்லை, தூங்க மனசு இல்லை, அழுது கொண்டே இருந்தேன் ஐயா. நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இந்த அன்னாள் அழுது கொண்டே இருந்திருப்பார்கள். அங்கு 8ஆம் வசனத்தில் அவளிடத்தில் இருக்கிற சுபாவங்களை குறித்து போட்டு இருக்கிறது. அவள் புருஷனாய் எல்கான் அவளை பார்த்து, அன்னாளை ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அழுகிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக ஐயா. அல்லேலூயா. பாருங்க, உடைய வாழ்க்கையில ஒரு நாள் வருகிறது ஒரு திருப்பு முனை. அவள் மனதிலே ஒரு உறுதி செய்கிறாள், ஒரு பெரிய ஒரு தீர்மானம் செய்கிறாய். இனி நான் அழுதது போதும், இனி நான் சாப்பிடாமல் இருந்தது போதும், இனி நான் சஞ்சலப்பட்டது போதும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நான் முழங்கால்படியிட்டு இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்க போகிறேன் என்று தீர்மானம் செய்கிறாள். என் ஆண்டவரை சந்திக்கபடி தீர்மானம் செய்கிறாள் இந்த அன்னாள்.
அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எல்லாம் செயல்ல காமிக்கிறாங்க. நான் சொல்றேன், சும்மா வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. கேட்கிற வசனத்தை நீங்க அப்பயும் யோசிக்கணும், செயல்ல காமிக்கணும். லாசரு வியாதிப்பட்டு மரித்தான். அங்கு எழுதப்பட்டு இருக்கிற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் பைபிள் அதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அன்றைக்கு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உரியது ஐயா. நீங்களும் நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் ஐயா, காண்போம் ஐயா. அன்னாள் ஓடுகிறாள். அல்லேலூயா. செயலை காண்பிக்கிறார். பொருதனை பண்ணி அவள் ஜெபிக்கிறார். நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவாயானால் அந்த குமாரனை உம்முடைய ஊழியத்துக்கென்று நான் தருவேன். அடிக்கடி நான் நினைப்பேன், இப்படிப்பட்ட பொருதனை பண்ணி ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை ஐயா. இந்த அற்புதம் செய்தால் நான் ஆண்டவருக்கென்று ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன். பொருதனை செய்யலாங்க நீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடை கட்டி கொடுத்தால் உமக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன் என்று சொல்லுங்களேன். ஒருவேளை சூனமியால் எப்பொழுது வருகிற எலியாசி தீர்க்கதரிசிக்கு அங்கு ஒரு சிறிய மாடி வீடு அறையை கட்டுகிறாள். அல்லேலூயா. பாருங்கள், நாங்களும் பாருங்க 120 மிஸ்டரிகளை வருடந்தோறும் உருவாக்குகிறோம். அவர்கள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கென்று 60 மிஸ்டரி வீடுகள் தேவை. நீங்கள் பொருதனையோடு கூட ஜெபிக்கலாம். ஆண்டவரை, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரானால் நான் ஒரு மிஷனரி அனுப்புகிறேன். ஆண்டவரை, நீர் எனக்கு அற்புதம் செய்வீரானால், ஒருவேளை என் கடன் பிரச்சனை தீரும்படி ஒரு அற்புதம் செய்வீரானால் நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்குவேன். பொருதனை செய்யுங்கள் ஐயா. பொருதனைங்கிறதுங்க ஒரு பவர்ஃபுல் வெப்பன்ங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்னாள் ஜெபிக்கிறாள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். பின்ன ஜெபிப்பதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாகமாய் இருக்கவில்லை. பாருங்க, முன்னாடி சாப்பிடல, அழுதா, பின்னாடி ஜெபித்த பின்பாடி நல்ல சாப்பிட்டான் போட்டிருக்குதுங்க. துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ அழுதது போதும், இதுவரை நீ அழுதது போதும். சாப்பிடாமல் உன் படுக்கை கண்ணீரால் நினைத்தது போதும். வா, எழுந்துரு, ஜெபம் பண்ணு, முழங்கால் படியிடு. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன் அருகிலே இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, அப்பா பிதாவே, இயேசுவே, தகப்பனே, இறங்கும் என்று சொல்லி அழுது ஜெபித்து பார். முன்னர் இருந்த அந்த துக்கம் ஜெபித்ததற்கு பின்னாக அன்னாளுக்கு இருந்ததே இல்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை ஐயா. நான் சொல்றேங்க, ஜெப அறைக்கு போறதுக்கு முன்னாடி பயங்கர கண்ணீர், வேதனைகள், காயங்கள், எத்தனையோ பேர் அவமானமா பேசின வார்த்தைகள், இப்படித்தாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். ஆனால் ஜெபித்திற்கு பின்பாக என்ன ஆண்டவர் ஐயா எல்லாம் துக்கங்களையும் சந்தோஷமும் மாற்றுகிறார் ஐயா. இந்த கணேசனுடைய வாழ்க்கையில் 27 வருடங்களாக, அதனால் தான் இன்றைக்கு சந்தோஷத்தோடு வைராக்கியத்தோடு இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடிகிறது. இந்த இயேசு கிறிஸ்து அன்னாள் வாழ்க்கையில் செய்த அந்த அற்புதத்தை, இந்த கணேசனுடைய வாழ்க்கையில் செய்த அந்த அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு இப்பொழுது செய்ய விரும்புகிறார். நான் உங்களுக்கு சவால் விடுறேங்க. இப்ப என் கூட சேர்ந்து நீங்க என்ன ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் வரப்போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அவளை சந்தோஷப்படுத்தினீரே. ஜெபிப்பதற்கு முன்பாக, உம்மை சந்திப்பதற்கு முன்பாக அநேகர் மனமடி உண்டாக பேசின வார்த்தைகள், அழுதாள், சாப்பிடாமல் இருந்தாள், துக்கமாயிருந்தாள். ஆனால் ஜெபித்த பின்பாகவோ அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, நன்றாக சாப்பிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நொடி பொழுதிலிருந்து, இருதயத்தை ஊற்றி என்னோடு கூட ஜெபித்த இந்த நொடி பொழுதிலிருந்து எல்லா துக்கங்களும் சந்தோஷம் மாறுவதாக, வியாதிகள் சுகமடையட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும்,
கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும், கடன் பிரச்சனை மாறட்டும், அது விரும்புகிற அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடப்பதாக ஆசீர்வதிக்கிற அநேக சாட்சிகளை அடியேன் கேட்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பெயர் பால் ஜெபஸ்டின். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் 8th வரைக்கும் படித்து முடித்து 9ஆம் வகுப்புக்கு வெளியூர் ஸ்கூலில் போய் சேர்க்கப்பட்டேன். அந்த 9ஆம் வகுப்பு ஸ்கூல் வெளியூர் ஸ்கூலில் சேர்க்கப்பட்ட பொழுது அங்கு தவறான நண்பர்களோடு சேர்ந்து சிறிது சிறிதாக பாவம் எனக்குள்ளாக வந்தது. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12 வரைக்கும் முடித்து விட்டது. கல்லூரி படிப்புக்கு தொடர ஆரம்பித்தேன். கல்லூரிக்கு போகும்போது, டிப்ளமோ காலேஜுக்கு செல்லும்போது அங்கே பாவம் அதிகமாகி போதை வஸ்துக்கு அடிமையாகி, ரொம்ப போதை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அடிமையாகிட்டேன். ரொம்ப அடிமையாகி போதை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, அவ்வளோக்கு அடிமையாகி இப்போ முதல் வருடங்கள் முடித்தது, 2வது வருடங்கள் முடிந்தது. 3வது வருடம் படிக்கும்போது ஒரு நாள் இரவுலே எங்கள் ஊர் சர்ச்சில், சிஎஸ்ஏ சர்ச்சில் என்ன செஞ்ச முழுவூர் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்போனே எங்கள் அம்மா என்னோட வாக்குவாதம் பண்ணி நீ முழுவூர் ஜெபத்துக்கு போன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக அந்த முழுவூர் ஜெபத்தில் கலந்து கொள்ளதுக்கு உதவி செஞ்சாங்க. நான் அந்த நேரத்தில் விருப்பமே இல்லாமல் முழுவூர் ஜெபத்துக்கு போய் அந்த இரவில் நான் கலந்து கொள்ளும்போது அந்த இரவில் ஆண்டவர் என்னோடு தொட்டார். என் இதயத்தில் ஆண்டவர் வாசம் செஞ்சார். அந்த இரவில் எனக்கு அபிஷேக வல்லமையும் கொடுத்து நான் நிரப்பினார். அந்த இரவுல இருந்து ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரோடு நான் வைராக்கியமாக இருந்த நாட்கள் உண்டு. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல பின்மாற்றம் அடைஞ்ச நாட்கள் உண்டு. பின்மாற்றம் அடைஞ்சு அப்படியே போயிட்டு அப்படியே உலகபரமான வேலைக்கு, டிப்ளமோ காலேஜ் முடித்து உலகபரமான வேலைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். எந்த வேலைக்கு போனாலும் நான் எந்த வேலையிலும் 6 மாதங்கள் இருப்பேன் ஒரு வேலையில், இல்லாட்டி ஒரு வேலையில் 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வேலை பிடிக்காது. அப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு 2019 வருடத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். மீண்டுமாக ஆண்டவர் மீண்டுமாக என்னோடு இடைப்பட்டு நீ முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக என்னை அழைக்கும் போது நான் அவருடைய சத்தத்தை கேட்டும் நான் பின்வாங்கி போய் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் என்ன செஞ்சேன், உலகபாரமான வேலைக்கு என்ன செஞ்சேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் ஜனவரி மாதத்தில் 2019 வருஷத்தில் என்னை மீண்டுமாய் கூப்பிடும்
கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், நானும் வீட்டில் சொன்ன அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சா, இல்லை நீ நல்ல ஜோமுனு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நானும் அப்படியே சரி நல்ல ஜோமுனுன்னு சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நீ என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வரணும், நீ என் ஊழியத்தை முழுவதுமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் மீண்டும் கூப்பிடும்போது நான் அவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தேன். அப்போ இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஒரு ஊழியர் என்னை சந்திச்சார். வீட்டில் சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட அவங்க பேசினாங்க. பேசும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே சரி அரை மனசில் சரி போ அப்படின்னு, ஊழியத்துக்கு தான் போ அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டாங்க. அன்னைக்கு வந்தேன். இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செஞ்சதை நானும் என் மனைவியுமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, இதே போல் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளையும் மாற்றுவார். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆனால் போராட்டங்கள் பாடுகள்னு வந்துட்டா கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு வரும். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, யோபு 29வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். சென்று போன மாதங்களில் தேவன் என்னோடு இருந்தாரே, அந்த காலங்கள் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்குறத பார்க்குறோம். அந்த பழைய வாழ்க்கையை பார்த்து அவர் சொல்கிறாரு 29:5, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அன்னைக்கு நல்லா இருந்த காலத்தில் என் கூட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. தற்பொழுது இது அவர் சொல்கிறத பார்க்கும்போது யோபு 23 பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை தேடுறார். தன்னுடைய நெருக்கம், வியாதி, எல்லார் பிள்ளைகள் செத்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதில் கர்த்தரை எப்படி தேடுறேன்னு சொல்கிறாரு 8:9. யோபு 23:8-9. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் இந்த செய்தியோடைய நான் சொல்ல வர்றதை கவனிங்க. நல்லா இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது நம்ம கூட கர்த்தர் இல்லாததை போல இருக்குது. ஆனால் மறந்துடாதீங்க, பைபிள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு மனிதன் எங்கேயுமே ஓட முடியாது. காற்று எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்ம உணர்வுகள் சொல்லுது, நல்லா இருக்கும்போது இருக்கிறத போல உணர்வு ஒத்துக்கொள்ளுது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய உணர்வுகள் கர்த்தர் இல்லையோ என்று சொல்லி சந்தேகப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏன் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? நிறைய நேரம் கர்த்தர் இல்லையோன்னு தோணும், அப்போ தான் ப்ராமிஸை நினைக்கணும். இல்லை, எனக்கு ஒருவேளை தோணுது கர்த்தர் இல்லாதது போல தோணுது, என்கிட்ட இல்லாதது போல இருக்குது, ஆனாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கட்டாயமாக என் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட 3 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கிறார். என்னைக்கு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாள் வருகிறதோ அப்போ தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 28 நாம் அங்கே கடைசியில் நாங்கள் அங்கே பார்க்குறோம், 20வது வசனத்தில் கடைசி பகுதியில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏன்? இவ்வளோ நாள் கண்ணால் பார்த்தாங்க, ப்ராமிஸ் தேவையில்லை, வாக்குத்தத்தம் தேவையில்லை, இனி அவர்கள் கண்ணால் பார்க்க போவது இல்லை, அதனால் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. உனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு நீ தெரியல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேதுருவை சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். நீ ஒரு நாளும் நான் உன் கூட இல்லைன்னு நினச்சிடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், ப்ராமிஸ். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ளுவோம். நம்ம உணர்வு தேவன் இருக்கிறார் என்று சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், தைரியமாக இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்மளை பாதுகாக்க நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் அவங்களோட மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் நம்ம ஏசப்பா. ஏசப்பா கிட்ட நம்ம இருக்கும் போது இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு இருக்கு. அதை பற்றி தான் ஒரு பாட்டு கேட்க போகிறோம். கேட்கலாமா? குடு குடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கோழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடு குடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள.
இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. குடுகுடுன்னு நண்டு ஓடி பதுங்கு கொலையில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடுகுடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்குடைய ஆக்ஷன் பார்க்கலாமா? குடுகுடுன்னு நண்டு ஓடி பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடுகுடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. இயேசுவே சந்தோஷம், இயேசுவே சமாதானம், இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே நிம்மதி. குடுகுடுன்னு நண்டு ஓடி பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு தன்னையே பாதுகாக்குது. தம்பி தங்காய் ஓடு ஓடு குடுகுடுன்னு ஓடு ஓடு கண்மலையா மெசுவுக்குள்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டேவிட் பிரணாயிருந்த மாதிரி ஏசப்பா கிட்ட உங்களை ஒரு மிஷனரியா ஒப்பு கொடுப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாட்டின்படி ஏசப்பாக்குள்ள பாதுகாப்பாக இருப்போம். ஓகே, பாய். இன்னைக்கு நாம பார்க்க போற மிஷினரி யாருன்னா, இந்தியாவிலே பிறந்து இந்தியாவில வளர்ந்து தமிழ்நாட்டுல அதுவும் திருநெல்வேலி பகுதியில ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்ச குளோரிண்டாவை பத்தி பார்க்க போறோம். குளோரிண்டாவோட இயற்பெயர் கோகிலா. அவங்க பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களோட அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அன்றைய காலத்துல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராட்டிய மன்னர்களோட கோவில்கள்ல பெரிய பண்டிதர்களா இருந்தாங்க. கோகிலா சின்ன வயசுல அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டாங்க. அதனால பாட்டி தாத்தாவோட அரவணைப்புலதான் வளர்ந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல பெண்கள் படிக்க கூடாது, வெளியில வரக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஆனா கோகிலாக்கு படிப்பு மேல ஆசை இருந்ததுனால அவங்க தாத்தா வீட்லயே அவங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் தமிழ், சமஸ்கிருதம், மராட்டியம், தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் கற்று தேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்கள ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வெறும் 13 வயசு இருந்தப்போ. அதுவும் எதிர்பாராத விதமா அவங்களோட கணவர் ஒரே வருஷத்துல இறந்து போனதுனால அந்த ஊர் மக்கள் இறுதி சடங்கப்போ அவங்களையும் உடன்கட்டை ஏற சொல்லி வற்புறுத்தினாங்க. ஆனா குளோரிண்டாக்கள்ல விருப்பமே இல்லை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப அழுதாங்க, கூச்சலிட்டாங்க. அந்த பக்கமா வந்த ஆங்கில படை வீரரான ஹென்றி லிட்டில்டன் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த தனிமையா இருந்த குளோரிண்டாவை பார்த்துட்டு அவர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. லிட்டில்டன் மூலமா ஆங்கிலத்தை குளோரிண்டா கற்றுக்கொண்டாங்க. ஆங்கிலம் மட்டுமல்லாது ஆண்டவரோட அன்பையும் அவங்க ருசி பார்த்தாங்க. லிட்டில்டனுக்கு பணி உயர்வு கிடைச்சு தஞ்சாவூர்ல இருந்து அவங்க பாளையங்கோட்டைக்கு போனாங்க. பாளையங்கோட்டையில ஸ்வாட்சையர் மூலமா குளோரிண்டா ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட குளோரிண்டாவால ஆண்டவரோட அன்பை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியல. சுமார் 2 வருடங்களுக்குள்ளவே 40 பேரை ஞானஸ்தானத்துக்கு நேரா வழி நடத்தினாங்க குளோரிண்டா. லிட்டில்டனோட கடைசி நாட்கள்ல தன்னிடத்துல இருந்த எல்லா சொத்தையும் குளோரிண்டாலோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அவர் மரித்தும் போயிட்டாரு. லிட்டில்டன் மரித்து போனதுக்கு அப்புறம் எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரங்களா இருந்த குளோரிண்டால் அதை அவங்களே அனுபவிக்காம ஆண்டவரோட பணிக்காக செலவிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கிறிஸ்தவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பெரிய திருச்சபையை கட்டினாங்க. அது இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிது. அது மட்டும் அல்லாம நிறைய மக்களுக்கு அவங்க சேவை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. சின்ன பிள்ளைங்க கல்வி கற்றுக்கணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து வச்சாங்க. அது இப்போ வரைக்கும் நிலைத்து நிக்கிற சென்ட் ஜான்ஸ் கல்லூரியா இருக்குது. அது மட்டும் அல்லாது கீழ்பட்ட மக்களுக்காக கிணறு கூட அவங்க வெட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்களா நேயர்களே, எல்லாவற்றையும் அவங்க ஆண்டவருக்காக செலவிட தயாரா இருந்தாங்க. அது மட்டுமா, தனி ஒரு பெண்ணா இருந்தாலும் விசுவாசத்துல நிலைத்து நின்ற ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செஞ்சாங்க. நம்மளும் நம்மளிடத்துல இருக்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுக்க ஆயத்தமாவோமா? ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களும் வாலிப வயது அடைந்த உடனே அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ 3 பையங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்புகிறார். அவருடைய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுக்கு அனுப்புகிறார்.
அங்கே அனுப்பி அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை செய்யணும், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த அவங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறாங்க. மூத்த மகன் அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளெல்லாம் உடைச்சி ஒரு சின்ன வீடு, சின்ன காய்ந்த கொப்புகளெல்லாம் வச்சு கிளைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி முடிச்சிடறாரு. அடுத்து 2வது மகன் அதை விட கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் பசுமையான ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டுறாரு. அவர் கட்டின வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சும்மா காய்ந்த இலைகளெல்லாம் வச்சு பச்சையான குச்சிகளெல்லாம் உடைச்சி அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. இப்படியாக 2 மகன்களும் கட்டிட்டாங்க. 3வது மகன் காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போதுல ஒரு பாறையான இடம் இருக்குது. அப்போ அந்த பாறையான இடத்து பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3வது மகன் டிசைட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த பெரிய பாறையை அதை ஒவ்வொரு நாளும் நல்லா நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த பாறையில் இருக்கிற கல்களெல்லாம் பெயர்த்து ஒவ்வொரு கல்களையாக நல்லா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை நினைச்சிறாரு, கெட்டி முடிக்கிறார். கெட்டி முடித்த உடனே அவங்க அப்பா 3 மகன்களும் கெட்டின வீடை பார்வையிடுறதுக்காக வராங்க. மூத்த மகன் கெட்டின வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பார்க்குறக்கும் ரொம்ப நாள் இல்லை தங்கி வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து 2வது மகன் கட்டியிருக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு. அந்த வீடு ரொம்ப காற்றடிச்சா அது கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த வீடு இருக்குது. 3வது மகன் கட்டின வீடை தான் போய் பார்க்கும்போதுல உண்மையாகவே அந்த வீடு நல்ல அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு வீடாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குது, அது நிலைச்சு நிற்கிற ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து 3வது மகனை பாராட்டுறார். இவன் தான் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி இவன் நடந்திருக்கிறான், இவன் தன்னுடைய நேரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து கல்லினால ஒரு வீடை கட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. பாராட்டின பிறகு அவனுக்கு அவருடைய சொத்து எல்லாத்தையும் நிறைய அவனுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ வெளிநாடுக்கு போய் நீ நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மூத்த 2 மகனும் தன்னுடைய உடல் உழைப்பை ரொம்ப கொடுக்காம அவங்க சும்மா ஏனோதானோ சொல்லி அவங்க வீடை கட்டுறதுனால இவங்களுக்கு எந்த காசு கொடுத்தாலும் இவங்க பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க, இவங்க தூங்கியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் நினைச்சிறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3வது மகன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த வேலை பார்க்குற அவனுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்தி உயர்ந்த அளவுக்கு அவர் முன்னேறாரு. இது சாதாரண ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயது நல்ல கடினமாக உழைக்க வேண்டிய வயது. நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்களை வீணடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளையும் நம்ம பயன்படுத்தாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கிற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சிரும். மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு,
உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 8778082167. ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour ஃபுல்லா சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது.